ஹலோ, குட் மார்னிங். ஒரு எனர்ஜி ரீடிங் பார்க்கலாம். 3 பைல்ஸ் வச்சு பார்க்கலாம். இன்றைக்கி எனர்ஜி ரீடிங்கில் யார் என்ன மாதிரியான எனர்ஜியில் இருக்கிறீங்க, ஏதாவது உங்களுக்கு தெரிய வேண்டி இருக்குதா, மெசேஜஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். எனர்ஜி ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கேட்குதா தெரியல, ஒரு விஷயம் ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன். எனர்ஜி ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும். என்னென்னா, ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ மாதிரி வேணும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறது. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி விஷயம் நான் கேட்டதில்லை, நான் பண்ணதும் கிடையாது. சடனாக எனக்கு தாட் வந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ மாதிரி என்கிட்ட பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டும் இருக்கீங்க கண்டினியூஸாக. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் ரீடிங், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, என்னை பற்றி ரீடிங் எப்படி இருந்ததை பற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ மாதிரி, நீங்கள் ஷார்ட் வீடியோ மாதிரி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில், அந்த வீடியோஸ் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஃபேஸ் ஷோ பண்ணி பேசணும்னு நினைக்கிறேங்க, ஃபேஸ் ஷோ பண்ணி பேசுங்க. இல்லை நீங்கள் ஃபேஸ் ஷோ பண்ண விருப்பம் இல்லாதவங்க, நீங்கள் வேறு எதனா ஒரு கேமரா பேக் சைடில் ஏதாவது ஒரு சாமி படம் மாதிரி வச்சோ, இல்லை நேச்சர் அந்த மாதிரி விஷயங்கள் எதனா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பேசிவிட்டு எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிடையாது, இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் அனுப்பலாம். நீங்கள் எப்போ அனுப்புகிறீங்களோ நான் அந்த விஷயத்தை, அந்த வீடியோவை வந்து நான் என்னோடய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். 2 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ. சீரியஸ். சில பேர் ரீடிங்ஸ் பற்றி சொல்ல நினைக்கிறவங்க, சில பேர் நார்மலி என்னோடய சேனல், இந்த சேனல் பற்றி இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு சின்னதாக ஷார்ட்டாக அனுப்புங்க. விருப்பம் இருக்கிறவங்க அனுப்புங்க. சரியா? சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அனுப்புனாலும் நான் அப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரியா? 3 கார்டு வைக்கலாம். எனர்ஜி ரீடிங் 3 கார்டு, 3 பைல்ஸ் மாதிரி வைக்கலாம். எனர்ஜி ரீடிங் உங்களுக்கு எதுனா ஒரு ஹெல்ப்ஃபுல் இருக்கிற மாதிரி மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்கலான்னு பார்ப்போம். பைல் 1 ஓகே, 3 கார்ட்ஸ் சொன்னேன் நான். 3 கார்ட்ஸில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த நம்பர் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுங்களோ, நம்பர் 1, நம்பர் 2 இல்லை நம்பர் 3. சரியா? இப்போது நான் பைல் 1 நம்பர் 1 கார்ட் வந்துடுச்சு ஆல்ரெடி. இந்த கார்டு நான் பைல் 1க்காக எடுக்கிறேன். இன்கேஸ் உங்களால் செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்குள்ளே நான் இந்த கார்டு எடுத்துட்டேன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனர்ஜி கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து ஒரு நம்பர், உங்களுக்கு மைண்டில் வர நம்பர் எடுக்கலாம். 1, 2, 3 இதில் எதாவது ஒரு நம்பர். ஓகேவா? நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க, உங்களுக்கு வந்த கார்ட் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 சன் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. என்ஜாய் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ். என்ஜாய் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ். உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள், அந்த விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிற சில விஷயம். ஒரு நிமிஷம். ஓகே, சாரி. சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிட்டுருக்கு. எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம். லைஃப்பில் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு, பிகினிங் ஆகிருக்கு. இந்த சக்ஸஸ் நீங்கள் அனுபவிக்கிறதுக்காகவும், உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்கிறதுக்காகவும் தயாராகுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பைல் 1 கண்டிப்பாக புது விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிடுச்சு, ஆல்ரெடி என்டர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக என்டர் ஆகிவிட்டது. சில பேருக்கு மேபி உங்களுடைய லைஃப் பர்பஸில் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கலாம். சில பேர் அது உங்களுடைய எதுனா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோ இல்லை லைஃப் பார்ட்னரோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கொலாப் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக இதுக்கு முன்னே நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 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 3 ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமான ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு எதனா தெரியுதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு மெசேஜஸ் இருக்கா? உங்களுக்கு என்னதான் சக்ஸஸ் உங்களுக்கு வந்துட்டு கதவு தட்டாமல் உள்ளே வந்திருந்தாலும் சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பயத்தை வந்துட்டு
போக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் அந்த விஷயங்களை அனுபவிக்க கற்றுக்கிட்டு சில விஷயங்களில் வந்துட்டு ஒரு டவுட் இல்லாமல் நீங்கள் அந்த விஷயங்களை முன்னாடி நடக்க ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு சக்ஸஸ், ரொம்ப பெரிய சக்ஸஸ் வந்துட்டுருக்கு. வேர்ல்ட் கார்டு கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ். நான் சொன்னேன் இல்லையா, கொலாப், ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ஏதோ ஒரு விஷயம், அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஒரு பார்ட்னரோ இல்லை ஏதோ வேலை விஷயமா இருக்கட்டும், உங்கள் லைஃப் விஷயமா இருக்கட்டும், பர்சனல் விஷயமா ஏதோ ஒரு கொலாப், ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கொடுக்குது. உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பான சக்ஸஸ் கொடுக்குது. கண்டிப்பாக அது ஒரு பெரிய லெவல் சக்ஸஸாக தான் இருக்க போகுது. இனி நல்ல விஷயங்களுக்காகவே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்ற மாதிரிக்கு எந்த வித பயமும் உங்களுக்கு இனி இருக்க வேண்டாம்ன்ற மாதிரியான இந்த மெசேஜ். ஓகே, பைல் 2 நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் பைல் 2. Pile 2. Okay, 2 cards வருது. 2 cards. சேம் கார்ட். பைல் 1 செலக்ட் பண்ண அந்த கார்ட்ஸ்லேயே சேம் கார்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கார்ட்ஸ் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு ஷஃபிள் பண்ணிவிட்டு சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது சேம் கார்டு. இந்த கார்டு நான் உங்களுக்கு சன் கார்டு, உங்களுக்கு வந்த கார்டு பைல் 1. இந்த கார்டு வந்து பாட்டம் டெக்கில் இருந்தது. ஃபர்ஸ்ட் பைல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நான் பாட்டமில் என்ன கார்டு இருக்குன்னு பார்த்துருப்பேன். அப்போ இந்த கார்டு இருந்தது எனக்கு. சரியா, அந்த சேம் கார்டு வந்திருக்கு. பைல் 1 பைல் 2 சேம் பர்சன், சேம் தாட், சேம் விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ யோசிச்சுட்டே தான் இந்த கார்டு எடுத்தேன். ஏன்னா பைல் 1க்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது, ஆனால் அது என்னன்றது எனக்கு புரியாமல் இருந்தது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு விஷயம், நான் அதை யோசிச்சுட்டு தான் இதை வந்து கார்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்தேன். நான் எடுக்கும்போது சேம் கார்டு அது. ஸோ இந்த விஷயம், உங்களுடைய விஷயம் வந்துட்டு சொல்ல நினைக்கிற விஷயங்கள் ஓப்பனாக பேசுங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த விஷயங்களை பண்ணுறதுல உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல, சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் அது வெளியில் எடுத்துகிட்டு வரதுல கஷ்டப்படுற மாதிரி இருந்ததுன்னா அந்த விஷயங்களை அப்படி பண்ணப்படாது. நீங்கள் ஒரு லீடர், ஒரு ஒரு வைப்ரேஷன், ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி, ஒரு டிவைன்லி கனெக்டட் பர்சன். நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பர்சன். பைல் 2 ஆர் பைல் 1 உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன். இந்த ரீடிங் 2 பேருக்கும் சேர்த்து சொல்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே சொல்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். சரியா, பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 2 பார்க்குறவங்க பைல் 1ம் பார்த்துக்கோங்க. சரியா, அது கண்டினியூ பண்ணிவிட்டு பைல் 2 வாங்க. பைல் 1 பார்க்குறவங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்திருப்பீங்க பைல் 2 பார்க்குறதுக்கு. இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ்னால் நீங்கள் அப்படியே நார்மலி கடவுள் உங்களை தள்ளிட்டு வந்து இந்த பைல் 2 பார்க்க வச்சுருப்பாங்க. இதையும் பார்ப்போன்ற மாதிரி. சரியா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹாய் பவர்ஃபுல் பர்சன். லைஃப்பில் எந்த விதமான சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் வந்துட்டு உங்களை ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் முன்னேறி வந்துட்ருக்கீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதலாக இருக்குது. லைஃப் சம்மந்தமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய புரிதல் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு பெரிய விஸ்டம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஸ்டம் எனக்கு அது சொல்லும் போது ஹாரி பாட்டர் அந்த மூவி சீன் எனக்கு விஷன் அந்த வந்தது. ஒரு ஹாரி பாட்டரில் வர மாதிரி, அந்த மாதிரி ஒரு விசர்ட், ஒரு மேஜிக்கல், மிஸ்டீரியஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு புரிதல் இருக்குது. உங்களுக்கு அந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்களை பார்க்கும்போதும், உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போதும் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. ஒரு காமன் நார்மல் பர்சன், ஆனால் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப மிஸ்டீரியஸ் பர்சனாக தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்க தான் விரும்புகிறதா இருக்கலாம், விரும்புகிறீங்க நீங்கள் மிஸ்டீரியஸ் பர்சனாக. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இதுக்கு முன்னே நீங்கள் நிறைய விஷயங்கள் ஒரு திறந்த புத்தகமாக வச்சுருந்துருக்கலாம். இப்போ வந்து ஒரு க்ளோஸ்ட், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஈஸி கிடையாது. உங்களை பற்றி அது நீங்களாக சொன்னாதான், அது வந்து நீங்களாக விருப்பப்பட்டாதான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கிற பவராக இருக்கட்டும், ஒரு கிஃப்டாக இருக்கட்டும், பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், உங்களை பற்றின விஷயங்கள், லைஃப் ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ திறந்த புத்தகமெல்லாம் கிடையாது.
ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு ஹாரி பாட்டர் அந்த மாதிரியான ஒரு மூவி. மேபி உங்களுக்கு அந்த மூவி பிடிச்ச பர்சனாக கூட இருக்கலாம், நிறைய வாட்டி பார்க்குறதா கூட இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி, ஒரு வைப்பில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு நிறைய விஷயங்களில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அவேக்னிங் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் வந்து சாதாரணமாக கிடச்சிருக்காது. நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி, நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி, நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்களாக ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் முன்னேறி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு விஸ்டம், இந்த மாதிரியான ஒரு ஒரு லைஃப் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு ஒரு பவர்ஃபுல் ஒரு நல்ல லைஃப். ஓகே, இதுதான் பைல் 1 பைல் 2 உங்களுக்கான ரீடிங். பைல் 2 பார்க்குறவங்க பைல் 1 பார்த்துட்டு பைல் 2 வாங்க. பைல் 1 பார்த்தவங்க பைல் 2 கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அச்சீவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கான விஷயங்களை. ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக இருக்கிறீங்க இப்போ இந்த சமயம். நீங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக இருக்கிறீங்க. எந்த ஒரு உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட ஒவ்வொரு பெயின், ஒவ்வொரு ஸ்ட்ரகிள், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஒரு உங்களுக்கான ஒரு பவராக யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு பவராக யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால நீங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிலையும் சரி, நீங்கள் ஒரு நார்மல் ஒரு இந்த லைஃப் நடத்திட்டு இருக்க இந்த லைஃப்லேயும் சரி, நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. ஓகே, பைல் 3 போகலாமா? பைல் 3 செலக்ட் பண்ணவங்க பைல் 3 நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங். பைல் 3 pile 3 medicine guardian. Be open to healing informations. Be healing. Medicine guardian. Pile 3. ஓகே, பைல் 3 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க கண்டிப்பாக ஒரு ஹீலர் அந்த மாதிரியான ஒர்க்கில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஒர்க், ஒரு மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கிற பர்சனாக இருப்பீங்க. நிறைய பேரோட அந்த கஷ்டங்களை நீங்கள் சரி பண்ணுற பர்சனாக இருக்கலாம் நீங்கள் லைஃப்பில். அதில் வெற்றியும் அடைஞ்சிட்ருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு உங்களுக்கான ஒரு நியூ லைஃப். இந்த விஷயங்களை நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஒரு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கான இந்த ஒரு ஹீலிங் ஜேர்னி, ஒரு மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணுறதும், மற்றவங்களுக்கு வந்து உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்கள். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நார்மல் ஒரு கவுன்சிலிங் பண்ணுற மாதிரியும் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த விஷயங்களில். நீங்கள் இன்னும் நிறைய மேபி சில பேர் வந்துட்டு உங்களை
மேபி நீங்கள் அந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கான ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது, ஏதோ ஒரு நியூஸ் வர வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு ஒரு பர்சன் உங்களுக்கு தேடி வர வேண்டியது இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு உள் மனசில் ஏதோ சில விஷயங்கள் வந்துட்டு புதுசாக சடனாக சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. சடன் சேஞ்ச், ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய லைஃப் ஏதோ சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களாக தான் சேஞ்ச் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபோன் காலோ மெசேஜோ ஏதோ ஒரு பர்சன் வரத்துக்காகவோ நான் ஒரு எனக்கு இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு பர்சன் சொல்லும் போது அது வந்துட்டு ஒரு நார்மல் பர்சனாக நான் சொல்லலை. மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப்காகவோ உங்கள் லவ்வர் வராங்க அந்த ஒரு விதத்தில் நான் இங்கே சொல்லலை. கண்டிப்பாக ஒரு பர்சன்றது வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை இன்னும் ஒரு அடுத்த ஒரு படிக்கு உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு பர்சன் அந்த மாதிரி. இல்லை சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய ஒரு டிவைனோட ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு உங்களை வழி நடத்துகிற மாதிரி இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சடனாக சில விஷயங்கள் உங்களுடைய உங்கள் ஒர்க்கில் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு பிளாக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன விஷயம் தெரியாது, ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அந்த மாதிரி இருந்தது தான் இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ். இது ஒரு பவர்ஃபுல், இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு சில விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு, வர வேண்டியது இருக்குது. ஓகே, இதுதான் பைல் 3 உங்களுக்கான ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி விருப்பப்படுறவங்க 2 minutes ஒரு ஷார்ட் வீடியோ சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேனலில் அப்லோட் பண்ணலாம். எப்போ வேணாலும் அனுப்பலாம். இன்னைக்கு சொல்லிவிட்டு எப்போ வேணாலும் அனுப்பலாம். நீங்கள் 1 year வரைக்கும் கூட நீங்கள் அனுப்பலாம், 6 months கூட அனுப்பலாம். எப்போ பார்க்குறீங்களோ, நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைம் நீங்கள் அனுப்பலாம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.